காலையிலே அடை தோசைலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். இந்த வாட்டி வந்து கருப்பு கொண்டக்கடலையெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். நம்ம வந்து என்றைக்காவது அதிசயமாக இதெல்லாம் பண்ணுவோம். அது வந்து இந்த மிக்சிக்கு பிடிக்காமல் ட்ரிப் ஆயிடுச்சு, ஓவர்லோட் ஆகி. ஸோ அப்போ என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும்போது டக்குன்னு வந்து என்கிட்ட புல்லட் மிக்ஸி வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வந்து வச்சுருக்கேன். அது இருந்தனால தப்பிச்சேன். அதில் கொஞ்சம் மாற்றி வந்து அரைக்கும் போது இன்னொரு கூத்து வேறு நடந்துச்சு. முருங்கீரை இலையை நம்ம பேசாமல் வந்து மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். சரி பல்ஸ் மோடில் போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை இலையை போட்டால் அது வந்து அரைஞ்சிருச்சு. கடைசியில் இது வந்து முருங்கைக்கீரை அடை தோசை மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் வந்து இருந்துச்சு. திருப்பி வந்து சரி கார்னிஷிங்காக முருங்கீரை இலையை போடுவோன்ட்டு திருப்பி கொஞ்சம் இலையை வந்து போட்டு சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம இங்கே இவ்வளோ கூத்து நடக்கவும் பரபரப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கும் போது என் 2 பிள்ளை குட்டிகளும் வந்துட்டு அம்மா வருவாளா சோறை தருவாளான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சினிங்கிக்கிட்டு இருக்கு, இன்னொன்று வந்து அம்மா அம்மான்னு வந்து கூவிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எங்களுக்கு சண்டே மார்னிங் இப்படி தான்ப்பா போச்சு.